ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்னக்காளிபாளையம் டு பழனி பாத யாத்திரை. இது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்குது. நம்ம இந்த பாத யாத்திரையை முழுசுமாக கவர் பண்ணுறோம். இப்போ நம்ம முருக பக்தர்கள் எல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு நடைப்பயணத்தை தொடங்கிட்டாங்க. நடைப்பயணத்தில் சின்னக்காளிபாளையத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மூணுமடை அப்படிங்கிற பகுதியில் அங்கே காவடியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அங்கே அவங்களுக்கு பிரசாதமெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த இடத்துல காவடி பூஜை நடந்துகிட்ருக்குது. பக்தியோட காவடி பூஜை முடிஞ்ச பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்னதானம் முடிஞ்சோடனேயுமே பல்லடம் நோக்கி கிளம்புறோம். இப்போது ஒரு வழியாக ஒரு 2 மணி நேரம் நம்ம நடந்து பல்லடம் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம காவடியெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் சுலபமாக தான் வந்தோம். இப்போ இந்த பல்லடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்தர் ஜிலேபி, மிச்சரு, அதே மாதிரி சுக்கு காப்பி இதெல்லாம் ஒரு இடத்துல கொடுத்தாங்க. நடைபயணம் வர்ற அத்தனை பக்தர்களுக்குமே அங்கே நம்ம வழக்கமாக அந்த இடத்துல காவடியெல்லாம் வச்சு அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுவோம். இப்போ அந்த பூஜை தான் நடந்துகிட்ருக்குது. இந்த பூஜை முடிஞ்ச உடனே நம்ம பக்தர்கள் காவடி ஆட்டம் ஆடுவாங்க. இது வழக்கமாக நடந்துகிட்ருக்கிற நிகழ்வு. இப்போ காவடி ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காவடி ஆட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை ரொம்ப அருமையாக காவடி ஆட்டம் ஆடிச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். காவடி ஆட்டம் சிறப்பாக ஆடிட்டுருக்கையில் ஒரு வயதான ஒரு பெண்மணி சாமி ஆடிட்டுருக்குறாங்க. அந்த இசைக்கு கடவுள் வருவதாக பக்தர்கள் சொல்கிறாங்க. அவ்வளவு அருமையாக ஆடுறாங்க. இந்த காவடி ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. வெடி ஆடினா கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சூப்பராக நம்ம பக்தர்கள் முருக பக்தர்கள் அவ்வளவு அருமையாக காவடி ஆட்டம் ஆடுறாங்க. காவடியாட்டம் ஆடிட்டு இருக்கும்போதே இன்னொரு பெண்மணிக்கு சாமி வந்துருச்சு. அவங்க ஆடுறதையும் பாருங்கள்.
இந்த காவடி ஆட்டம் முடிஞ்ச உடனே நாம் அனைவருமே வந்து பல்லடத்திலிருந்து கள்ளக்கிணறு நோக்கி நடைபயணத்தை தொடர்றோம். கள்ளக்கிணத்துல வந்து சாப்பாடு, அங்கே சாப்பிட்டு முடிஞ்சோடனே கொஞ்சம் நேரம் காவடி ஆட்டம். இரவு ஒரு 10:30 மணி அளவில் அனைவருமே வந்து கள்ளக்கிணத்துக்கு வந்துட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் காவடி ஆடலாம். காவடி ஆடினா அந்த கால்வலி வந்து போயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் திருப்பி காவடி ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மணி நேரம் காவடி ஆட்டம் ஆரம்பித்து முடிஞ்ச உடனே அப்புறம் கள்ளக்கிணத்துலேருந்து குண்டடம் நோக்கி புறப்படுவாங்க. இந்த குண்டடம் நோக்கிய பயணம்ங்கிறது வந்து ரொம்ப தூரமான பயணம். ஒரு 22 கிலோமீட்டர் வரும். இதை வந்து இரவு முழுக்க விடிய விடிய குளிரில் நடுங்கிட்டே நடந்து போவாங்க. அவ்வளவுமே வந்து முருகனுடைய சக்தி. காவடி ஆட்டம் முடிஞ்சிடும். நம்ம வந்து குண்டடத்தை நோக்கி நடைப்பயணத்தை தொடர போகிறோம். இருட்டுங்கிறதுனால நம்ம வந்து வீடியோ தெளிவாக எடுக்க முடியல. இருந்தாலும் ஒரு சில இடத்துல எடுத்துருக்குறோம், கொஞ்சம் பாருங்கள். ஒரு வழியாக குண்டடம் காலை 6 மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலையில் போய் குளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுத்ததாக தாராபுரம் நோக்கிய பயணத்துக்கு வந்து ரெடியாக இருக்கிறோம். மதிய உணவுக்கு முன்பாக காவடி பூஜை நடக்கும். அந்த காவடி பூஜை நடக்கிறதுக்கு வந்து மத்தாளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து காவடி பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மதிய உணவு அன்னதானம், மதிய உணவு முடிச்சுட்டு ஒரு 3 மணி சுமாருக்கு வந்து நம்ம தாராபுரம் நோக்கி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், இது முடிஞ்சோடனேயுமே சாப்பிட்டுட்டு எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நேரம் காவடி ஆடுவாங்க. காவடி பூஜை வந்து தொடங்கியாச்சு. முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காவடி. அந்த காவடி எவ்வளவு அழகாக கட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த சைடில் மயிலெல்லாம் வச்சு இது வந்து சர்க்கரை காவடி. பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த காவடியை மிக நேர்த்தியாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. மத்தியானம் மிகச்சிறப்பான அன்னதானம். சாப்பாடு, பொரியல், குழம்பு, ரசம், புளிக்குழம்பு, இனிப்பு அனைத்துமே வந்து மிகச்சிறப்பான ஒரு அன்னதானம்.
சின்னக்காளிபாளையம், இடுவாய், ஆட்டையம்பாளையம், 63 வேலம்பாளையம், கரப்பதூர், தெக்குப்பாளையம், கல்லம்பாளையம் போன்ற 7-8 ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக நடந்து பழனி போகிறாங்க. அன்னதானம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் காவடி ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காவடி ஆட்டம் வந்துங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சலிக்கவே சலிக்காது. நம்ம பக்தர்கள், முருக பக்தர்கள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இந்த காவடி ஆடுறதுக்கு வந்து ரொம்ப திறமை வேணும். யாருனாலையும் வந்து சும்மா காவடி எடுத்து வச்சு ஆட முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இந்த காவடி ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்டை வச்சுட்டு இவங்க இவ்வளோ தூரம் ஆடுறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்.
இந்த ஆட்டத்தோட காவடி ஆட்டம் நிறைவடை போகிறது. இது முடிஞ்ச உடனே வந்து எல்லாருமே காவடி எடுத்துக்கிட்டு தாராபுரம் நோக்கி நம்ம நடைப்பயணத்தை தொடர போகிறோம். இது கொஞ்சம் மத்தியான நேரங்கிறதுனால வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காலெலாம் கொஞ்சம் சுடுது. நிறைய பேர் வந்து நடக்க முடியாமல் தான் நடக்கிறாங்க. இருந்தாலும் மன உறுதியோடு அந்த முருகனை வந்து நடந்தே வந்து தரிசிப்போம் என்று மன உறுதியோடு நடக்கிறாங்க. நாங்கள் அதை வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பழனி நடைப்பயணத்துக்கு வந்து ரோட்லேயே அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். அதாவது கேப் இல்லாமல் நடந்து வராங்க. இப்போ நம்ம வந்து தாராபுரத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டும் நடக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாகவும் நடக்கிறாங்க. பெண்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இந்த வருஷம் வந்திருந்தாங்க. காவடி எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு வந்து துணையாக அவங்க கூட வர்ற வண்டிகள் வந்து ஓரத்தில் நிற்கிது. ஏதாவது வந்து ரோட்டில் அன்னதானம் அல்லது ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. கால்கள் வந்து எவ்வளவு வலிச்சாலும் மன உறுதியோடு நாங்கள் வந்து நடந்தே தான் போய் முருகனை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு வந்து பக்தர்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வந்து எந்த இடத்துலையும் கூட அவங்க வந்து வண்டி ஏறுறது கிடையாது. அவங்க கால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தால் கூட அவங்க வந்து உறுதியாக நடக்கிறாங்க. ஆண்கள் கூட கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் பெண்கள் வந்து மன உறுதியோடு நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், ஆண்கள் நடந்து வராங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து தான் வர்றாங்க. கண்டிப்பாக 90 கிலோமீட்டர் நடக்கும்போது கால் வலிக்கும். அது பாதங்காலில் வந்து கொப்பளம் கூட வரும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த முருக பக்தி தைப்பூசத்துக்கு நம்ம வந்து நடந்து முருகனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மன உறுதியோடு நடக்கிறாங்க. அதுலேயும் இந்த காவடி கொண்டு வரவங்க வந்து எங்கே ஊரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கேருந்து பழனி மலை முருகனை பார்க்குற வரைக்கும் அந்த காவடியை வந்து அவங்க தோளில் சுமந்தே தான் கொண்டு வராங்க. பாருங்க, கேப்பே இல்லாமல் வந்து நடந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்குறோம். நடந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 7 மணி சுமாருக்கு நம்ம வந்து தாராபுரம் வந்து சேர்ந்தோம். அந்த தாராபுரம் வந்தது இரவாயிட்டதுனால நம்ம அதை முழுசுமாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து நம்ம தொப்பம்பட்டி காலையில் 6 மணிக்கு வந்து வழக்கம் போல் நம்ம வந்து நீர்நிலையில் போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்ததாக பழனி நோக்கி கடைசி பயணம் கிளம்புறதுக்கு ரெடியாகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் காவடி பூஜை. இந்த காவடி பூஜை வந்து தொப்பம்பட்டியில் எப்பவுமே ஸ்பெஷல். என்னன்னு நீங்களே பாருங்கள். வருவாயோ பச்சோ கரும்பெடுத்து நெஞ்சு பையா உனக்கு பக்குவம்மா தொட்டில் கட்டி நெஞ்சு பையா கரும்பினிலே நெஞ்சு பையாணி பொய்யாரம்மா தாளாட்டோ ராரோ பையா ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ
உன்னை நம்பினேன் ஐயா வறுமை நீ ஆண்டவனே பங்கினி உத்தம் திஞ்சாரா தேனி பவனி எண்ணி வருகிற போது காலம் பாடி மகிழ்வோர்கள் எத்தனையோ மகான்கள் கூட்டம் எத்தனையோ வாழ்த்தும் 18 முழங்கா சேவிப்பவர்கள் அத்தனையோ நாமே உந்தன் பொற்பாதம் வணங்க புண்ணிய பரணி ஆண்டவனே.
தொப்பம்பட்டியிலிருந்து கடைசி பயணமாக வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து நடக்கலை, காரில் தான் போகிறோம். இருந்தாலும் பக்தர்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து பழனிக்கு வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்போ வந்து ரோட்டில் போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் சரி சமமாக வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா இங்கேருந்து பழனி வந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சாயந்தரம் ஒரு 6 to 7 மணிக்குள்ளே நம்ம வந்து பழனி போய் முருகனை தரிசித்தே ஆக வேண்டும் என்று அந்த மன உறுதியோடு நடந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கூட்டம் பழனியில். தைப்பூசத்துக்கு வந்து இவ்வளவு அதிகமான கூட்டம் வந்து வர்றதை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா தைப்பூசத்துக்கு வந்து அரசு விடுமுறை லீவ் விட்றாங்க. பாருங்கள், சாறை சாறையாக ஆண்களும் பெண்களும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து காணவே முடியாது. ரோட்டில் கேப்பே கிடையாதுங்க, அவ்வளவு பக்தர்கள் வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. காலில் செருப்பு அணிவதில்லை. வெயிலோட உக்கிரம் வேறு இருந்தால் கூட அந்த முருகனோட பக்தியின் காரணமாக அந்த முருகனை பார்த்தே ஆகும்னு சொல்லி அந்த கடைசி பயணமாக தொப்பம்பட்டியிலிருந்து பழனியை நோக்கி விறுவிறுவென காவடி தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த தைப்பூச பழனி பாத யாத்திரை என்பது ஒரு 200 வருஷ காலமாக, அதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சது ஒரு 200 வருஷ காலமாக சிறப்பாக நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு தமிழர்களின் மரபு. இந்த முருக வழிபாடு என்பது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு மரபு. நீங்கள் என்ன கோரிக்கையை வச்சு பாத யாத்திரை நடந்து வந்தாலும் அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ளே அந்த கோரிக்கையை முருகன் வந்து நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்குது. முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம், கலியுக தெய்வம். இப்போ நம்ம பாத யாத்திரை குழுவில் பார்த்திங்கன்னா சின்னக்காளிபாளையம், இடுவாய், ஆட்டையம்பாளையம், 63 வேலம்பாளையம், கல்லம்பாளையம், தெற்குப்பாளையம், ஆறுமுத்தாம்பாளையம், சேடபாளையம், கரைப்புதூர், இவ்வளவு ஊர்களிலிருந்து வர்ற பக்தர்கள் எல்லாம் அவங்கவுங்க ஊர்லேருந்து கிளம்பி கள்ளக்கிணறில் வந்து ஒன்றா இணைஞ்சு ஒன்றா பயணம் பண்ணுறோம். நாங்கள் பழனியில் வந்து தங்கிறது மண்டபம் வந்து அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த மண்டபத்திலேயே தான் தங்குறோம். இவ்வளவு பேருமே ஒன்றிணைஞ்சு அந்த பாத யாத்திரையை மேற்கொள்வது வந்து ஒரு சிறப்பு. இந்த பாத யாத்திரை பயணம்ங்கிறது பழனியை வந்து அடைஞ்ச உடனே முடிய போகிறதில்ல. இது வந்து மறுபடி 2 நாட்கள், அதாவது வந்து பழனியை அடைஞ்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து சண்முக நதியில் போய் நம்ம வந்து பக்தர்கள் அனைவருமே குளிச்சுட்டு காவடி பூஜை அங்கே செஞ்சு பெரியநாயகி அம்மன் கோயிலுக்கு வந்து அன்னதானம் எல்லாம் வழங்கி, அதுக்கப்புறம் பெரியநாயகி அம்மன் கோயில் இரவு வந்து வெள்ளித்தேரோட்டம் நடைபெறும். அந்த வெள்ளித்தேர் தான் வந்து தைப்பூசத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு. வெள்ளித்தேர் முடிஞ்ச மறுநாள் வந்து தைப்பூசத்துக்கு வந்து கிரிவலம் சுற்றி மலை மேலே ஏறி சாமி கும்பிட்டு முருகனை தரிசித்து விட்டு அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாம் வந்து தங்களது சொந்த கைகளாலேயே அபிஷேகம் செய்து அனைவருக்கும் அபிஷேகம் வழங்கி அதோடு இந்த தைப்பூச நிகழ்வு நிறைவு பெறும். ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தாலும் மிகச்சிறப்பாக பழனியை வந்து அடைஞ்சிட்டோம். நம்ம மலை மேலே போகலாம்னு நினச்சோம், ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மலை மேலே ஏறுற முடிவை கைவிட்டுட்டு கிரிவலம் போகலாம்னு சொல்லி இப்போது கிரிவலம் போயிட்டுருக்குறோம். கிரிவலம் முடிஞ்ச உடனே நம்ம மண்டபத்துக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். நாளைக்கு காலையில் சண்முக நதிக்கு கிளம்ப வேண்டி இருப்பதால் இந்த கிரிவலம் முடிஞ்ச உடனே நம்ம மண்டபத்துக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது.
நாளைக்கு வந்து சண்முக நதி மற்றும் பெரியநாயகி அம்மன் கோயில் வெள்ளித்தேரோட்டம் மற்றும் தைப்பூச நிகழ்வு போன்றவற்றோடு இன்னொரு வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் வந்து அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.